Hello and welcome to ABCD. நான் உங்க சகோ. போன வீடியோல குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோல குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற ஃபீல்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம லைட்டையும் வேவ்னு தான் சொல்றோம், சவுண்டையும் வேவ்னு தான் சொல்றோம். ஆனா இந்த அட்டைக்கு பின்னாடி உருவாகுற அவ்வளவு புள்ளியாட்டமா இங்க திருப்பி ஐயோ தரைய கட்டையா லாக்டவுன் பரிதாபமா போச்சு. சோ இந்த அட்டைக்கு பின்னாடி உருவாகிற சவுண்ட் வேவ் இந்த அட்டைக்கு அந்த பக்கம் உள்ள கேமராவை ரீச் ஆகி எப்படியோ ரெக்கார்ட் ஆகுது. ஆனா இந்த அட்டைக்கு பின்னாடி உருவாகிற இந்த லைட் வேவ் இந்த அட்டைக்கு அந்த பக்கம் உள்ள உங்களை ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது? ஆமா. அண்ட் இதுக்கான ரீசனை இந்த வீடியோட எண்ட்ல நீங்களே என்ன சொல்லுவீங்க? சோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஆரம்ப புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா பார்ட்டிகிள் வேவ் டுவாலிட்டிங்கிற கண்டுபிடிப்பு தான். அதாவது ஒரு பொருள் ஒரே நேரத்துல துகளாகவும் அலையாகவும், அதாவது பார்ட்டிகிளாகவும் வேவாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். பல வருஷமா வேவ்னு நம்பிட்டு இருந்த லைட்டை பார்ட்டிகிள்னும், பல வருஷமா பார்ட்டிகிள்னு நம்பிட்டு இருந்த எலக்ட்ரானை வேவ்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சதுல தொடங்கி இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இப்போ நீங்களும் நானும் கூட வேவ்ஸ் தான் அப்படின்னு சொல்ற லெவல்ல வந்து நிக்குதுங்க. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. கரெக்ட், நீங்களும் நானும் கூட வேவ்ஸ் தான். சோ இப்ப கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி பார்ட்டிகிள்னா என்ன, வேவ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சோ நம்ம கண்ணால பாக்குற முக்காவாசி பொருள் பார்ட்டிகிள்ஸ் தாங்க. இங்க நான் பார்ட்டிகிள்ஸ்னு ஒரு சின்ன துகளை குறிக்கல, நம்ம கண்ணால பாக்குற ஒரு திடமான பொருளை குறிக்கிறேன். பார்ட்டிகிள்னா அதுக்கு ஒரு டெஃபினட்டான பொசிஷன் இருக்கும். எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனிக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். இப்ப இங்க இந்த புடனிக்கு பின்னாடி இருக்கிறவரு ஒரு திடமான பொருள், அதாவது அவர் ஒரு பார்ட்டிகிள். அவரு புடனிக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு டெஃபினட்டான பொசிஷன் நமக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். பார்ட்டிகிள்னா ஒரு டெஃபினைட்டான வெலாசிட்டி இருக்கும், அதாவது அந்த பொருள் எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றது நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். நம்ம ஆப்டிடியூட் கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, ஒரு பஸ் 40 km/h அப்படின்ற ஸ்பீட்ல கிழக்கு நோக்கி போகுது, அங்க இருந்து லெஃப்ட்ல வளையுது, ரைட்ல வளையுது, அந்த மாதிரி. பார்ட்டிகிள்னா டெஃபினைட்டான மொமெண்டம் இருக்கணும். மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. நமக்கு மாஸும் டெஃபினைட்டா தெரியும், வெலாசிட்டியும் டெஃபினட்டா தெரியும். சோ டெஃபினட்டான மாஸ் இன்டு டெஃபினட்டான வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டெஃபினட்டான மொமெண்டமும் அந்த பார்ட்டிகிளுக்கு நமக்கு தெரியும். இது எல்லாத்தோட முக்கியம், பார்ட்டிகிள்ஸை கவுண்ட் பண்ண முடியும், அதாவது எண்ண முடியும். எப்பா ஏபிசிடி சேனலுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் பா? 1 2 3 4 5 6 போர். ஆனா அலை இப்ப நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆனதுங்க. அலை அப்படின்றது ஒரு மீடியம்ல மூவ் ஆகிட்டே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? சோ இந்த அலையில ஒரு இடத்தை மட்டும் பாயிண்ட் பண்ணி இந்த அலை இங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பாயிண்ட் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா பரவி இருக்கிறது தான் அலையோட நேச்சர். பரவி கிடக்குதாம்ல பரவி. சோ வேவ்ன்றது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது அந்த டிஸ்டர்பன்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா எந்த ஒரு ரியல் பொருளும் மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளத்துல உள்ள அலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குளத்துல உள்ள அலை மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது அந்த டிஸ்டர்பன்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த குளத்துல உள்ள தண்ணி அங்கேதான் இருக்கும், வெளியே எங்கேயும் போகாது. சோ ரியலா ஒரு அலை மூவ் ஆகுறப்ப அந்த மீடியம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா மேலையும் கீழையும். இப்போ இந்த மீடியம்ல உள்ள அந்த ஆரஞ்சு பாயிண்ட பாத்தீங்க அப்படின்னா என்னதான் அலை சைட்ல மூவ் ஆனாலும் இந்த ஆரஞ்சு பாயிண்ட் மேலையும் கீழையும் தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த ஆரஞ்சு பாயிண்ட் மாதிரி தான் இந்த மீடியம்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுமே மேலையும் கீழையும் மட்டும்தான் மூவ் ஆகும். ஆனா உங்களுக்கு வெளியிருந்து பாக்குறப்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு அலை மூவ் ஆன மாதிரி தெரியும். இந்த டேங்க்ல அலை மூவ் ஆகுது, ஆனா இதுல போடப்பட்ட பந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஏன்னா இதுக்கு கீழே உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேலையும் கீழையும் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த ஷேப்பை தான் ஒரு அலைன்னு சொல்லுவோம். இதுல இந்த டாப் பாயிண்ட கிரஸ்ட்னும் இந்த பாட்டம் பாயிண்ட ட்ரஃப்னு சொல்லுவோம். அலைங்கிறது கண்டினியூஸ் ஆனது இல்லையா? சோ இந்த கிரஸ்டுக்கும் இதுக்கு அடுத்த கிரஸ்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை தான் ஒரு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி எத்தனை வேவ் கிராஸ் பண்ணி போதோ அத ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு 5 வேவ் கிராஸ் பண்ணி போனா அதோட ஃப்ரீக்வன்சி 5 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்த விட மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அடிஷன், அதாவது ரெண்டு பார்ட்டிகுலை கூட்டணும்னா 1 + 1 = 2 தான் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல ரெண்டு வேவ்ஸ் கூட்டணும்னா உங்களுக்கு ஆன்சர் 2வும் கிடைக்கலாம், 0வும் கிடைக்கலாம். ஒரு மீடியம்ல ஒரே இடத்துல ரெண்டு வேவ்ஸ் கிராஸ் ஆகும்போது இந்த ரெண்டு வேவோட
கிரஸ்டும் மீட் ஆச்சுன்னா இத கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு வேவும் கிராஸ் ஆகுறதுனால, அதாவது ஆட் ஆகுறதுனால நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வேவோட ஹைட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேவோட ஹைட் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ இருக்கும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வேவோட ஹைட். இந்த கேஸ்ல ஒரு வேவோட கிரஸ்ட் இன்னொரு வேவோட கிரஸ்ட் கூட மேட்ச் ஆகுறதாலையும், ஒரு வேவோட ட்ரஃப் இன்னொரு வேவோட ட்ரஃப் கூட மேட்ச் ஆகுறதாலையும் இந்த கேஸ்ல இந்த ரெண்டு வேவும் இன்ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதே இந்த ரெண்டு வேவ்ல ஏதாச்சும் ஒரு வேவ் ஒரு ஹாஃப் த வேவ் லென்த் எக்ஸ்ட்ரா மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு வேவ்ல ஒரு வேவோட கிரஸ்ட் இன்னொரு வேவோட ட்ரஃப் கூடயும், ஒரு வேவோட ட்ரஃப் இன்னொரு வேவோட கிரஸ்ட் கூடயும் உல்டாவா மேட்ச் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி மேட்ச் ஆகுறத ஒரு வேவ் இன்னொரு வேவ் கூட அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கேஸ்ல அந்த மிடில் பாயிண்ட ஒரு வேவ் மேல் நோக்கி இழுக்கும், ஒரு வேவ் கீழ் நோக்கி இழுக்கும். என்னடா மயிலே நீ நான் பாத்துடா. ஐயோ என்ன பண்ற? கால விடுறா. இன்னைக்கு கையா காலான்னு பாத்துருவோம்டா. கை விட்டு மயில. கால விடுறா. கைய விட்டு மயில. கால விடுறா. சோ ரிசல்டன்டா, அதாவது ஆன்சரா அந்த பாயிண்ட் எங்கேயுமே மூவ் ஆகாம ஃபைனலா மிடில்லயே இருந்துரும். அண்ட் இந்த கேஸ்ல நம்மளால எந்த வேவையுமே ஆன்சரா பார்க்க முடியாது. சோ ஜீரோ வேவ். இதத்தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்ட்டிகிள்ஸ்க்கும் வேவ்ஸ்க்கும். இருந்தாலும் எப்படியோ இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருளுமே பார்ட்டிகிளாகவும் பிஹேவ் பண்ணுது, அதே நேரத்துல வேவாகவும் பிஹேவ் பண்ணுது. அதாவது இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருளும் மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம பார்த்த எல்லா டிஃபரன்ஸுமே கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி நம்ம கத்துக்கிட்டது. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்கலாம், சவுண்ட் வேவ், லைட் வேவ். இதுல சவுண்ட் வேவ்ன்றது நம்ம காத்துல ஏற்படுத்துற பிரஷர் வேவ்ஸ். அதாவது நான் பேசுறப்போ என்னோட வாய் காத்த பிரஷர் பண்ணி வெளியே அனுப்புது. அந்த காத்து என்னை சுத்தி உள்ள காத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அண்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகி உங்களை ரீச் ஆகுது. ஆனா லைட் வேவ்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கிற ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது ரெண்டுக்குமே காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டைஃப்ராக்ஷன். இந்த டைஃப்ராக்ஷன்ன்றது ஒரு வேவோட காமனான ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ ஓட்டையுள்ள ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இது வழியா இந்த அலை பாஸ் ஆகுறப்போ அந்த ஓப்பனிங்ல இந்த அலையானது பெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போறத உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி தடைகளோட எட்ஜஸ்ல பெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போறதான் டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடலாம். ஆனா இதுதான் மேட்டர். இந்த டைஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்னு அந்த ஓப்பனிங்கோட சைஸ், ரெண்டாவது நம்ம வேவோட வேவ் லென்த். ஃபர்ஸ்ட் சினாரியோ, இந்த ஓப்பனிங்கோட சைஸை விட இந்த வேவோட வேவ் லென்த் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பனிங் வழியா அது பெருசா டைஃப்ராக்ட் ஆகாது, அதாவது பெருசா பெண்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஆனா அதே நேரத்துல நம்ம வேவோட வேவ் லென்த்தும் இந்த ஓப்பனிங்கோட சைஸும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த வேவ் ரொம்ப பயங்கரமா பெண்ட் ஆகி டைஃப்ராக்ட் ஆகும். நம்ம பேசுற நார்மலான சவுண்ட் வேவோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருக்கும். நம்ம வீட்ல உள்ள எல்லா ஓப்பனிங்ஸும், அதாவது டோர் ஓப்பனிங், விண்டோ ஓப்பனிங், இதோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் தான் இருக்கும், இல்ல மீட்டர்ஸ்ல மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ரீசன்னாலதான், அதாவது நம்ம வேவோட வேவ் லென்த்தும் இந்த ஓப்பனிங்கோட சைஸும் கிட்டத்தட்ட மீட்டர்ஸ்லயே இருக்கிறதுனால ரொம்பவே அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதனாலதான் கிச்சன்ல இருந்து யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா கேக்குது. அது 4வது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான், உன் தங்கச்சி இல்ல. இந்த ரீசன்னாலதான் நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் நான் அட்டையை வச்சப்ப கூட அட்டையோட எட்ஜஸ்ல அந்த சவுண்ட் வேவ்ஸ் அதிகமா டைஃப்ராக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த அட்டையோட எட்ஜஸ்க்கும் நான் இப்ப இருக்கிற ரூமோட சுவருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் இல்ல 2 மீட்டர் கேப் தான் இருக்கும். சோ இந்த ரீசன்னாலதான் அதிகமா டைஃப்ராக்ட் ஆகி உங்களை அடைஞ்சிச்சு அந்த சவுண்ட் வேவ். பட் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் 1000 பிரிச்சு அந்த 1000ல இருக்கிற ஒரு பங்கை விட பல மடங்கு சின்னது. சோ இந்த வேவ்லென்த்தை கம்பேர் பண்றப்ப இந்த ரூம்ல உள்ள ஆப்ஸ்டக்கிள்ஸ்க்கு இடைப்பட்ட தூரம்லாம் ரொம்பவே பெருசுன்றதுனால லைட் அதிகமா டைஃப்ராக்ட் ஆகாது. சோ அதனாலதான் அட்டையோட எட்ஜுக்கும் இந்த ரூமுக்கு இருக்கிற கேப்பை விட இந்த வேவ்லென்த் ரொம்ப சின்னதுன்றதுனால இந்த அட்டையோட எட்ஜ்ல லைட் வேவ் டைஃப்ராக்ட் ஆகல. அதனாலதான் அந்த லைட் வேவ் உங்களால பார்க்க முடியல. அதுக்காக என்னதான் கேப் பெருசா இருந்தாலும் டைஃப்ராக்டே ஆகாதா என்ன அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். டைஃப்ராக்ட் ஆகும், ஆனா அந்த அட்டையோட எட்ஜஸ்ல ரொம்ப லைட்டா லைட் டைஃப்ராக்ட் ஆகும்.
அண்ட் அதனாலதான் எந்த பொருளோட நலலையுமே பாத்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா நீட்டா இருக்காது, லைட்டா ஃபஸியா இருக்கும். அதோட ரீசன் என்ன அப்படின்னா அந்த எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸோட எட்ஜ்லயும் லைட்டா டைஃப்ராக்ட் ஆகுறது தான். சோ சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி லைட் வேவ்ஸும் அதிகமா டைஃப்ராக்ட் ஆகுறத பார்க்கவே முடியாதப்பா அப்படின்னா ஒரு வழி உண்டு. லைட்டோட வேவ்லென்த் எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு சின்ன ஓப்பனிங்கை நம்ம செட் பண்ணிட்டு அது வழியா லைட் அனுப்பிச்சோம் அப்படின்னா லைட்டு பயங்கர வைட் ரேஞ்சுக்கு டைஃப்ராக்ட் ஆகும். அண்ட் அதை வச்சுதான் 1799ல லைட்டுங்கிறது ஒரு வேவ்னே ப்ரூவ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல சயின்டிஸ்ட் எப்படி லைட்டை வேவ்னு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காத்துட்டு இருந்த ஷாக்கான சர்ப்ரைசஸ் என்னென்ன அப்படின்னும் பார்க்கலாம். அதுவரை நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவரை நம்ம சேனல்ஸ்ல இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை பை.